அன்பான சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நம்மின் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக அதிகமாக அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு நாள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக விரிவாக ஆக்குகிறாரோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹ், அவர்தான் அல்லாஹுடைய நேர்வழி எனும் ஒளியில் இருக்கிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்தை விரிவாக்குவது என்றால் என்ன? இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்தை விரிவாக்குவது என்றால் உள்ள இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கப்பட்ட உள்ளத்துக்குரிய அடையாளங்கள் என்ன? எங்கட உள்ளம் நல்ல உள்ளமா? எங்கட உள்ளம் பரிசுத்தமான உள்ளமா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உள்ளமா? இஸ்லாத்தில் விரிவான உள்ளமா? இதுக்குரிய அடையாளம் என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அடையாளம் சொன்னாங்க. முதலாவது அடையாளம் அத்தஜாஃபி அன் தாரில் குரூர், உலகத்தை விட்டும் ஒதுங்குவது. உலக மோகம், உலகம்தான் நோக்கம், இப்படி இல்லாமல் துனியாவுடைய ஆசைகளை குறைத்து கொள்வது, துனியாவுடைய மோகத்தை குறைத்து கொள்வது, இது நல்ல உள்ளம் என்பதற்கு முதலாவது அடையாளம். நாம சொல்ற 3 விஷயமும் எனக்கு தெரிக்காண்டு நான் பார்க்கணும், உங்கள்ட்ட இருக்காண்டு நீங்க பார்க்கணும். பார்த்து கொண்டா சரி. அந்த 3 இருக்கா, நாம நேரான வழியில் இருக்கும். அந்த 3 இல்லையா, வருகிறது ரமலான், புண்ணியம் பூத்து குலுங்கும் கண்ணியமான ரமலான், சங்கையான ரமலான், உன்னதமான ரமலான், உயர்தரமான ரமலான். அந்த ரமலானில் நாம் அல்லாஹ்வுக்குரிய மக்களாக மாற வேண்டும். இதுக்குத்தான் இந்த இஜ்திமா, இதுக்குத்தான் இந்த மாநாடு, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. முதலாவது அடையாளம் அத்தஜாஃபி அன் தாரில் குரூர், உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பது. இரண்டாவது அடையாளம் அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத், ஆகிரத்துடைய ஆசை, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் நீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை, மீசான் தராசில் நன்மை தட்டு பாரமாக வேண்டும் என்ற ஆசை, வலக்கரத்தில் பட்டோலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் என்ற ஆசை, நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை எல்லாருக்கும் இருக்குது, அதற்குரிய முயற்சி. ஆசையும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். இது நல்ல உள்ளம், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அடையாளம் அல் இஸ்திஅதாத் லில் மௌத் கப்ல அன்-நுஸூல், மௌத் வருவதற்கு முன்னால், சக்கராத் வருவதற்கு முன்னால் மௌத்துக்கு தயாராக இருப்பது, மரணிக்க தயாராக இருப்பது, அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திக்க ஆசைப்படுகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவான்? அல்லாஹ்வை சந்திக்க யார் ஆசைப்படுவான்? இன்னைக்கு சுபகும் தொழல்ல, லுஹரும் தொழல்ல, அசரும் தொழல்ல, மக்ரிபும் தொழல்ல, இஷாவும் தொழல்ல. இவர் ஆசைப்படுவாரா, நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் சுபகுக்கு முன்னால?
15 வருஷமா ஜும்மா மட்டும்தான் தொழுகிறார். 15 வருஷம் 10 வருஷம் ஜும்மா மட்டும்தான் தொழுகிறார். இவன் ஆசைப்படுவானா மௌத்தாகிறதுக்கு? இவன் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவானா? எனக்கு அல்லாஹ் எதை தராட்டியும் பரவாயில்ல, துனியால நான் வறுமையில வாடினாலும் பரவாயில்ல, ஹராத்துல நான் கை வைக்க மாட்டேன், நான் ஒரு நாளும் பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்கு எந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் நான் தொழுகையை விட மாட்டேன். இவன் ஆசைப்படுவான் அல்லாஹ்வை சந்திக்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கிறதை யார் வெறுக்கிறானோ பாவி என்ன செய்வான்? அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுப்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான். சகோதரர்களே, இது ஒரு இன்திபா, தன்பீஹ், ஒரு உணர்வூட்டல், ஒரு ஞாபகமூட்டல். மகத்தான மாதமே வருக, வசந்தமான மாதமே வருக என்ற தலைப்பில் மக்களை எல்லாம் மாநாடு என்ற பெயரில் ஒன்று கூட்டி மக்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி, ஆகிரத்தை ஞாபகப்படுத்தி, மறுமையை ஞாபகப்படுத்தி, அமல்களின் பக்கம் ஆசை ஊட்டி, மௌத்தாகும் போது சிரித்து கொண்டு மௌத்தாகுவதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். இது தொழிலல்ல யாருடைய, தீனுல் இஸ்லாமுடைய தொழிலா? இது நூரானியா பள்ளிவாசலுடைய தொழிலா? என்னுடைய தொழிலா இது? இல்ல சகோதரர்களே, கடமை. இது கடமை. சமூகம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உலமாக்களுடைய பங்கு அவசியம். சமூகம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நிர்வாகிகளுடைய பங்கு அவசியம். சமூகம் நல்ல மக்களாக மாறுவதற்கு ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் பாடுபடும். கண்ணியமான சகோதரர்களே, சக்கராத்துல சிரிக்கிறதுக்குரிய உழைப்பு தான் இந்த உழைப்பு. ரமலான்ல அல்லாஹ்வை அடைவதற்குரிய முயற்சி தான் இந்த முயற்சி. நாம் மௌத்தாக வந்தவர்கள், கபருக்கு சொந்தக்காரர்கள் நாம். கண்ணியமான ஒரு மாதம், சங்கையான ஒரு மாதம், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் கதவுகள் மூடப்படும் மாதம். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் தர்கீப் வ தர்ஹீபில் வருகிறது, 6 லட்சம் பேரை அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கும் மாதம். ஒவ்வொரு நாளும் 6 லட்சம். கடைசி நாள் ரமலானுடைய கடைசியில் அல்லாஹ் 30 நாளும் எத்தனை பேரை உரிமையிட்டானோ அத்துணை பேரை மொத்தமாக அல்லாஹ் கடைசி நாள்ல உரிமையிடுவான். கிடைக்குமா அப்படி ஒரு மாதம்? உலகத்திலே எப்படிப்பட்ட பலசாலிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறான், எப்படிப்பட்ட பலசாலிகள். வஸமூதல்லதீன ஜாபுஸ் ஸஹ்ர பில்வாத், அல்லாஹ் சொல்றான், சமூது கூட்டம். உங்களுக்கு தெரியுமா சமூத்? மதீனால இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போனீங்கண்டா ஒரு ஊர் வரும். அந்த ஊருடைய பெயர் மதாயினு சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம், சமூத் கூட்டம் வாழ்ந்த இடம். எப்படி இன்ஜினியர்மார், எப்படி ஆர்கிடெக்ட்மார் என்ற அந்த காலத்துல கம்ப்யூட்டர், பிளேனிங், டிராஃப்ட்மேன் ஒருத்தரும் இல்ல அந்த காலம். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஜாபுஸ் ஸஹ்ர, பெரும் மலைகளை கைகளால் டிசைன் பண்ணுவாங்களாம். கையால கொடைஞ்சு கொடைஞ்சு மலைகளை டிசைன் பண்ணுவானாம். இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம். நான் சொன்ன சம்பவம் நேத்து இன்றைக்கு நடந்ததல்ல, 6000 5000 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். 5000 வருடங்களுக்கு முன்னால் கட்டின கட்டடம் இன்றும் இருக்கிறது. நீங்க போனா பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ரமலான கொடுக்கல். நம்ம எப்படியானாக்கள்? நம்ம ஒரு கையால இந்த புட்டுவத்துக்கு ஓங்கி அடிச்சாலே நம்மட கை ஒரு மாசத்துக்கு நோவும். அவன் எப்படியானால்? அவன் கையால மலைய கொடைஞ்சான், அவனுக்கு ரமலான் இல்ல, அவனுக்கு லைலத்துல் கத்ர் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. அல்லாஹ் சொல்றான்,
950 வருடம் உலகத்தில் வாழ்ந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு ஆயுள் எவ்வளோ? 1000 வருடம். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஆயுள் 60, 70, 80. ஒவ்வொரு நாளும் ஜனாசா செய்தி குறைஞ்சது இந்த கொஞ்ச நாளா 10 பேர் மௌத்தாகிறாங்க ஒவ்வொரு நாளும், முஸ்லீம்கள் மட்டும். ஒவ்வொரு நாளும் 10 பேர் முஸ்லீம்கள் மட்டும் மௌத்தாகிறாங்க. செய்தி வருதா இல்லையா? ஆயுள் பரக்கத் இல்ல, ஆயுள் குறைந்த ஆயுள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கல அல்லாஹ் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு லைலத்துல் கத்ர், ஒரு லைலத்துல் கத்ர் யோசிச்சு பாருங்க. 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சா 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. அப்போ ஒருத்தருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கு. 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா எவ்வளோ? 840 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒருத்தனுக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை மிஞ்சி அவன் அமல் செஞ்சிருவான். இப்ப 20 லைலத்துல் கத்ர் கிடைச்சா, 20 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 1680 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒரு நாள் 20 தரம் கிடைத்தால் இந்த பாக்கியம் உலகத்தில் எந்த சமூகத்துக்கும் தரவில்லை அல்லாஹ். உங்களோடும் என்னோடும் இரக்கம், நாம் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். நாசமாக்கி விடாதீர்கள் ரமலானை. தலை நோம்புக்கு மட்டும் பள்ளியில இடம் இல்லை. ரெண்டாவது நோம்புல பார்த்தா கொஞ்சம் அரைவாசி, மூணாவது நோம்புல பார்த்தா கொஞ்சம் ஒரு முக்காவாசி, நாலாவது நோம்புல பார்த்தா வளமையா சுபவுக்கு வாராக்கள் மட்டும் இருப்பாங்க. இது ரமலான், இதா ரமலான். இது யாரை ஏமாத்துற வேலை சகோதரர்களே? பாக்கியமான மாதம் வருது. இன்னும் 6-7 நாள் தான் இருக்குது. இப்பயே ரெடி ஆகணும். நாங்க எங்கட கபருக்கு, எங்கட ஆகிரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எங்கட அமல்களை ரமலானில் அனுப்பி வைப்பதற்கு, முதலீடு செய்வதற்கு இப்பயே தயாராகுவோம். நாம் உறுதியெடுங்கள், நியத்து வையுங்கள். ஒரு நோன்பை நான் நாசமாக்க மாட்டேன். குர்ஆன் ஓதாமல் இந்த ரமலானை கழிக்க மாட்டேன். தராவீகை விட மாட்டேன். சதக்கா செய்யாமல் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு நாளும் தௌபா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அல்லாஹ்வுக்கிட்ட கேட்காமல் இந்த ரமலானை நான் கழிக்க மாட்டேன். உறுதி எடுத்தால் செய்யலாம், உறுதி எடுத்தால் செய்யலாம். சகோதரர்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நம்மளை அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான், அழைத்து கொண்டிருக்கிறான். வாங்க வாங்க, என் பக்கம் வாங்க. துனியாட விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, துனியால நாங்க சம்பாதிக்கிறோமா இல்லையா, உழைக்கிறோமா இல்லையா, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முல்க்ல, ஹுவல்லதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜஅல லகுமுல் அர்த தலூலா, இந்த உலகத்தை உங்களுக்கு தான் அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். உலகத்தை யாருக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான்? நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த உலகத்தினுடைய பகுதிகளில் எல்லாம் நீங்க பதற தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. ஆறுதலா நடந்து போய் வகுலூ மிர் ரிஸ்கிஹி, உங்களோட ரிஸ்க தேடுங்க, உங்களோட வாழ்வாதாரத்தை தேடுங்க. உலகத்தை அடையணுமா? உலகத்தில் உங்களுக்கு தேவை இருக்கிறதா? நீங்க பதற வேண்டாம், உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைக்கும். நீங்க என்ன செய்யுங்க? ஆறுதலா அமைதியா போய் உலகத்தில் ஹலாலானதை தேடுங்கள். இன்னைக்கு உலகத்துக்கு தான் நாங்க ஓடுறது, ஆகிறதுக்குன்னா பின்னுக்கு, பயான்டா பின்னுக்கு, சதக்காண்டா பின்னுக்கு, மதரசாண்டா பின்னுக்கு, பள்ளியண்டா பின்னுக்கு, ஹராமண்டா பின்னுக்கு, ஹலாலண்டா பின்னுக்கு. உலகத்தில் அனுபவிக்கிறத அனுபவிப்போம், மிச்சத பின்னால பார்ப்போம். அது மௌத்து வரட்டுமே, அப்ப பார்ப்போம். அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்றான். துனியாவை தேர்றண்டா நடந்து போங்க, தொழுகைக்கு அல்லாஹ் கூப்பிட்டா, இதா நூதிய லிஸ்ஸலாம் மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு,
அவசரமாக விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். உலகத்தை தேடுவதற்கு நடந்து போங்க, ஆகிரத்தை தேடுவதற்கு அவசரமா வாங்க. அல்லாஹ் சொல்றான், தௌபா செய்யணுமா? உலகத்தை தேடுறதுக்கு நடந்து போங்க, தொழுகைக்காக விரைந்து வாங்க. செய்த பாவத்துக்கு தௌபா செய்யணுமா? செய்த பாவத்துக்கு தௌபா செய்யணுமா? நாளைக்கு தௌபா செய்வோம், ரமலான்ல தௌபா செய்வோம், 27ல தௌபா செய்வோம். இப்படி பிற்படுத்திராதீங்க. வசாபிகு வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்கு, மன்னிப்பை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். போட்டி போட்டி கொண்டு ஓடிவா மனிதனே, முஸ்லிமே, போட்டி போட்டு கொண்டு வா, போட்டி போட்டு கொண்டு வா. தாமதப்படுத்திராத தௌபாவை. ஏன்? பாவம் செஞ்ச நிலைமையில நீ மௌத்தாகிட்டா நரகம் போயிருவாய். மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி, மன்னிக்கிறதுக்கு ரமலான தந்திருக்கிறேன், போட்டி போட்டு கொண்டு வா. அல்லாஹ் சொல்றான், நான் கூப்பிட்டா, அல்லாஹ் என்று வந்தா, தௌபா என்று வந்தால் போட்டி போடுங்க. அல்லாஹ் என்று வந்தால், அல்லாஹ் என்று வந்தால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ஒரு மான, ஒரு சிங்கம் திரத்தினா மான் எப்படி ஓடும்? சும்மாவா ஓடும்? விரண்டு ஓடுமா இல்லையா? விரண்டு தலதெறிக்க ஓடுமா இல்லையா? அத போல அல்லாஹ் என்று வந்தால் தலை தெறிக்க ஓடிவாங்க, விரண்டு ஓடிவாங்க. என் பக்கம் நான் தயாராக இருக்கிறேன் உன்னை மன்னிக்கிறதுக்கு. உன்னை மன்னிக்கதான் இந்த ரமலான். நான் இரக்கமுள்ளவன், நான் இரக்கமுள்ளவன். என்னுடைய இரக்கத்தை கொட்டுவதற்கு நான் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறேன். வா வா, சொர்க்கவாசியாக மாறி இந்த ரமலான்ல. எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அவனுடைய ரஹ்மத்துக்குரிய மாதம் இந்த மாதம். சஹீ முஸ்லிம்ல வருது ஹதீஸ். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். பிணை கைதிகள், பணைய கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வந்த நேரம் அதுல ஒரு பொம்புல தன்னுடைய குழந்தைய காணாமாக்கிட்ட. பிள்ளைய காணல, அம்மா தேர்றா தேர்றா தேர்றா. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சிட்டு, கிடைச்சதோட அந்த தாய்க்கு வந்த சந்தோஷம், அப்படியே அந்த புள்ளைய தூக்கி வாரி அள்ளி எடுத்து முத்த மலைகளால் அந்த குழந்தையை குளிப்பாட்டி பால் கொடுக்க ஆரம்பித்தாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஏ தோழர்களே, ஏ தோழர்களே, நண்பர்களே, இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்புல போட விரும்புவாளா? யா ரசூலல்லாஹ், எவ்வளவு இரக்கம், எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. இந்த புள்ளைய, இந்த அருமையான தாய் நெருப்புல போடுவாளா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, இந்த தாயுடைய அன்பு உங்களுக்கு விளங்குது. எங்கட அல்லாஹ் எப்படி அன்புள்ளவன் தெரியுமா? லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாயை விட அல்லாஹ் பல மடங்கு எங்களோடையும் உங்களோடையும் இரக்கம் உள்ளவன். அதான் சகோதரர்களே, நம்மளை விட்டு வைத்திருக்கிறான் அவன். அவன் இரக்கம் நாங்க வாழ்றது. இல்லாட்டி தொழுகையை விட்ட உடனே தண்டனை இறங்கினா என்ன நடக்கும்? ஒரு தொழுகையை விட்டா ஆகிரத்துல 80,000 வருஷம் நெருப்புல பத்தோம். ஆகிரத்துல, உலகத்துல ஒரு தொழுகையை விட்டதற்காக நம்மை பிடித்தால் நம்ம ஊர்ல எத்தனை பேர் மிச்சமாகுவான்? ஒரு தொழுகையா உர்றான் எங்கட முஸ்லிம். சுபஹானல்லாஹ், ஒரு தொழுகையா உர்றான். பிறந்தத்திலிருந்து தொழாம இருக்கிறான் எத்தனையோ பேர். பிறந்தத்திலிருந்து தொழாம இருக்கிறான் எத்தனையோ பேர். பிறந்தத்திலிருந்து பள்ளி பக்கம் வராம இருக்கிறான் எத்தனையோ பேர். இன்றைக்கும் சந்தர்ப்பம் அவனுக்கு. பள்ளி என்றா என்னன்னு தெரியாது, தொழுகை என்றா என்னன்னு தெரியாது. எந்த அளவுக்கு கவலை தெரியுமா? இந்த முறை கடைசியாக எங்களோட உம்ராவுக்கு வந்த ஒரு சகோதரர் வயது ஒரு 65 தாண்டி இருக்கும். 65 தாண்டி இருக்கும். உங்களுக்கு படிப்பினைக்காக நான் சொல்றேன். பெரிய பணக்காரன், கொழும்புல மட்டும் 4-5 கடை, பெரிய ப்ராப்பர்ட்டி, இந்தியா பிசினஸ். சகோதரர்களே, அவர் கேட்டார்,
மதீனாவுல நான் பயான் செய்றேன் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. மதீனாவுல மஸ்ஜிது நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி கடைசியா நான் சொன்னேன், ரவுதா இதுதான் கபர், இங்க போங்க நபிக்கு சலாம் சொல்லுங்க. மௌலவி இங்கேயா நபிட கபர் இருக்குதுன்னு கேட்டார். மதீனாலயா, இங்கேயா ரசூல்லா அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஓஹோ, அவர் இப்படி கேட்கிறார். ஓஹோ சுப்ஹானல்லாஹ், இது என்ன பழிப்பல்ல, இது கவலை. இது 67 வருஷமா முதலாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தெரியுமே, மக்காவில் பிறந்த நபி, மதீனாவில் மறைந்த நபி, எல்லாருக்கும் தெரியுமே சகோதரர்களே. நம்மட முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வாழுது பாத்தீங்களா? இந்த நிலைமையில மௌத்தானா என்ன நடக்கும்? இன்னொருவர் மதீனாவுல எஸ்பீட பாட்டு கட்டிட்டு படுக்கான். இந்த கண்ணால நான் கண்டேன், பொய்யல்ல இதெல்லாம். மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவி, எங்கட ரூம திறந்தா பள்ளிவாசலுடைய பச்சை மினாரா விளங்குது. அந்த புனித மதீனாவுல எஸ்பிபிட பாட்டு கட்டிட்டு படுக்கிறான், ஹெட்செட்டை போட்டுட்டு. சகோதரர்களே, எல்லாம் என்ன? நம்ம மௌத்த விலங்கல்ல, நாம கபர விலங்கல்ல, நாம சொர்க்கத்தை விலங்கல்ல, நாம நரகத்தை பத்தி விலங்கல்ல. சஹாபாக்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க, புகாரில வருது. சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், லவ் தஅலமூன மா அஅலம், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தால், நான் கண்டதை நீங்க கண்டிருந்தா, நான் சொர்க்கத்தை கண்டவன், நான் நரகத்தை கண்டவன், நான் தண்டனைகளை கண்டவன், நான் அதாபுகளை கண்டவன், நான் கண்டதில் எதையாவது நீங்க கண்டிருந்தா லதஹிக்தும் கலீலா, உங்களுக்கு சிரிப்பு கொஞ்சம் தான் வரும். வலபகைத்தும் கசீரா, எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பீர்கள். மனைவிமாரோடு படுக்கையில் கூட இன்பமாக இருக்க மாட்டீர்கள். அவ்வளோ காட்சிகளை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சகோதரர்களே, அந்த பயங்கரத்தை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும். அதுக்குதான் இந்த ரமலானுடைய முயற்சி, அதுக்குதான் இந்த ரமலானுடைய முயற்சி. முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். அற்ப துனியாவுக்காக இஸ்லாத்தை விட்டுப்படாது, அற்ப துனியாவுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்கப்படாது. மேல் மாகாணத்தில் ஒரு ஊர்ல வெறுமனே 10,000 சல்லிக்காக மதம் மாறி இருக்குது ஒரு குடும்பம். வெறுமனே இதெல்லாம் பொய்யல்ல, நான் இதெல்லாம் கவலையில பேசுறது. இது 10,000 சல்லியை வச்சு என்னத்தடா செய்யலாம் இந்த காலத்துல? ஒரு 2 நாளைக்கு 2 கிலோ இறைச்சி வாங்கி சாப்பிடலாமா? ஒரு பிரியாணி ஒரு 3 நாளைக்கு வாங்கலாமா? சஹாபாக்கள் உயிரை கொடுத்து வளர்த்த மார்க்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் சொல்லடியும் கல்லடியும் வாங்கி அல்லாஹ்விடம் கையேந்தி அழுத மார்க்கம். 4 வருஷம் ஷுஅபே அபி தாலிப்ல ஜெயில்ல அடைச்சி வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துடைய இலைகளை சாப்பிட்டவர். இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்காக. இஸ்லாத்தை வளர்க்கேலாட்டி பரவாயில்ல, இஸ்லாத்தை யாரும் குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. உங்களால இஸ்லாத்துக்கு நல்ல பேர் வராட்டி பரவாயில்ல, இஸ்லாத்தை மண்ணோட மண்ணாக்கிறாதீங்க. என்ன தேவை நபிக்கு? எலை திங்கணும். என்ன தேவை அவருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடினா வானத்திலிருந்து சொர்க்கத்து சாப்பாடு இறக்கி இருப்பார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பலஸ்தீன்ல சீசன்ல இல்லாத பழங்களை கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட 1000 மடங்கு சிறந்தவர் எம்முடைய தலைவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து சஹான் சாப்பாடு இறக்கி வச்சான். குர்ஆன்ல வருது, அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தம் மின்க். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு மறவையை கீழே இறக்குவாயாக. எல்லாரும் பார்க்கிறாங்க, வானத்திலிருந்து சாப்பாடு தட்டு கீழே இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இலைய சாப்பிட்டு சாப்பிட்டு ஆடு மாடு எப்படி மலம் கழிக்குமோ அதை போல விட்டை விட்டையாக சஹாபாக்கள் மலம் கழித்தார்கள். அப்படி வளர்த்த மார்க்கம் இந்த இஸ்லாம். உஸ்மான் இப்னு மத்ஊன்
ரலியல்லாஹு அன். உஸ்மான் இப்னு மதூன் ஒரு காஃபிர் அறைந்தான் கன்னத்துல. ஒரு கண் அப்படியே பச்சையாக மாறிட்டு. ஜன்னத்துல் பக்கி மதீனா, நம்ம துஆ கேக்குறோமே, யா அல்லாஹ் அந்த மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கியில, பக்கியுல் கர்கதில எந்த கபர் வரணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குதா இல்லையா? அந்த ஜன்னத்துல் பக்கியில முதலாக அடக்கப்பட்ட சீதேவி, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அரைஞ்ச உடனே வலீத் இப்னு முகீரா வந்து சொன்னான், மக்காவுடைய தலைவர் வலீத் இப்னு முகீராவுடைய பாதுகாப்புல இருந்தார் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன். ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர். யாராவது பாதுகாப்பு கொடுத்தா மக்காவுடைய தலைவர்கள் காஃபிர்கள் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க. இப்ப பாதுகாப்புல இருக்கார். வலீத் இப்னு முகீரா அறிவிச்சிட்டார், உஸ்மான் இப்னு மதூன் எந்த பாதுகாப்புல யாரும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பார்த்தா மஸ்த முஸ்லீம்களுக்கு எல்லாம் அநியாயம் நடக்குது. தொலை விடுறான் இல்ல, இஸ்லாத்தை சொல்ல விடுறான் இல்ல, நிம்மதியா ரோட்ல போக விடுறான் இல்ல, வர விடுறான் இல்ல. உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கம் வந்துச்சு. என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யும் போது நான் மட்டும் நிம்மதியாக இருப்பதா? நான் மட்டும் போயும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒருவண்ட பாதுகாப்புல நான் வாழ்வதா? மக்காவுக்கு வந்தார், காபாவுக்கு வந்தார், சத்தம் போட்டு அறிவிச்சார், நான் வந்து வலீத் இப்னு முகீராவின் பாதுகாப்பில் இருந்து நீங்கிக் கொள்கிறேன். அந்த நேரம் புகாரியுடைய கவிதை, லபீதுங்கிற பெரிய ஒரு கவிஞர் கவிதை படிச்சார். அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலுன் அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன். சொன்னார், அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் எல்லா பொருட்களும், மா கலல்லாஹ அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே, பாத்திலுன் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிட்டு. அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு நஈமின் எல்லா இன்பங்களும், லா மஹாலத சந்தேகமில்லை, ஸாயிலுன் உலக இன்பம் எல்லாம் முடிந்துவிடும். உஸ்மான் இப்னு மதூன் சொன்னார், இல்ல அலா இன்ன நஈமல் ஜன்னதி லா யஸூலு, உலக இன்பம் தான் நீங்கும், சொர்க்கத்துடைய இன்பம் நீங்காது என்றார். பக்கத்தில் இருந்த காபிர் நல்ல சான்ஸ் ஓங்கி கொடுத்தான் ஒரு அறை. இப்பதான் யார பாதுகாப்பும் இல்லை. கொடுத்த அறையில கண்ணில் அடிச்சான். ஒரு கண் அப்படியே பச்சை நிறமாக மாறியது. வலீத் இப்னு முகீரா பக்கத்துல இருந்தான். சொன்னான், உனக்கு தேவையா இது? உனக்கு தேவையா? நீ எந்த பாதுகாப்புல தானே இருந்தாய், நீ அப்படியே இருந்திருக்கலாமே. நீ எந்த பாதுகாப்புல இருந்திருந்தா இந்த அறை உனக்கு விழுந்திருக்காது. சொன்னார் உஸ்மான் இப்னு மதூன், அல்லாஹ்வுக்காக வாங்கிய அறை இது, அல்லாஹ்வுக்காக எனக்கு கிடைத்த தண்டனை இது. எந்த ஒரு கண்ணுக்கு வந்த சோதனை மத்த கண்ணுக்கு வரவில்லை என்று மத்த கண் கவலைப்படுகின்றார். அல்லாஹ்வுக்காக எதையும் இழக்க தயார், இஸ்லாத்துக்காக எதையும் இழக்க தயார். ஆனா இப்ப உள்ளவர்கள் பேரளவில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்காக அல்ல, துனியாவுக்காக அல்லாஹ்வையும் இழக்க தயார். அப்படி மட்டும் ஆகிறாதீங்க அல்லாஹ்வுக்காக. 2019 ஒரு ஷைத்தானியத் நடந்துச்சா இல்லையா நம்ம நாட்டுல? 2019 ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துச்சு நம்ம நாட்டுல. முஸ்லிம் என்ற பெயர்ல வாழ்ந்த சில துரோகிகள் செஞ்ச வேலையால, கேவலங்கட்ட வேலையால முஸ்லிம்கள் தலை குனிய வேண்டிய நிலைமை வந்தது. அக்கரப்பத்துல, சாய்ந்த மருதுல, கல்முனையில, காத்தாங்குடியில எல்லாம் உண்டு முழங்கல்ல என்று சொன்ன எல்லாம் முஸ்லிம் ஊரே. நாங்க அந்த நேரம் நாவலப்பீட்டுல ஓதி கொண்டிருக்கிறோம். மதரசால தௌரா கிளாஸ் கடைசி வருஷம் மதரசால ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எங்களை கண்டா போதும் சிங்கள மக்கள் பஸ்ல உள்ள அவ்வளவு பேரும் இறங்கிட்டு ஓடிடுவான். யாரும் கிட்ட வர மாட்டான்.
அவ்வளவு மோசமான இஸ்லாத்துக்கு செஞ்ச துரோகம் அது. அல்லாஹ்வுக்கு கூலிய கொடுத்திருக்கிறான், இன்னும் கொடுப்பான். என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? அந்த நேரம் முஸ்லிம்களுக்கு அந்நியர்களுக்கு முன்னால் தலை காட்ட முடியாத நிலைமை வந்தது. நான் எப்படி இந்த முஸ்லிமா வாழ்ற? சிலாக்கள் பயத்தில் என்ன செஞ்சான்? பகிரங்கமா 5000 பேருக்கு மேல தன்னை இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவதாக அறிவித்திருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் 5000 பேரு அந்த பயத்துல இஸ்லாத்தை விட்டு நாங்க மதம் மாறுறோம் பகிரங்கமாக அறிவித்தல் கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை சோதிப்பான். சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் காபித் அலா தீனிஹி கல் காபித் அலா ஜம்ரத்தின் மினன் நார். இது எவ்வளவு பயங்கரமான காலம் என்றால், நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைப்பதை விட கடினம் இஸ்லாத்தை ஈமான பாதுகாக்கிறது. சங்கையான ரமதான் வருது. இரக்கமுள்ள அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். என்னுடைய மன்னிப்பின் பக்கம் வா, என்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் வா, உனக்கு இரக்கம் காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஆக முக்கியமான பெயர் தான் ரஹ்மான். ரஹ்மான் என்றா என்ன அர்த்தம்? மோஸ்ட் கிரேஷியஸ், மோஸ்ட் மர்சிஃபுல். அளவில்லா அருள், இணையில்லா கிருபை. அந்த இரக்கத்துக்கு நிகராக ஒரு இரக்கம் இல்லை. அப்படியான இரக்கம் உள்ளவன். அவன் இரக்கத்தை இந்த மாதத்துல விசேஷமா தாரத்துக்கு ரெடியா இருக்கான். எடுத்துக்கொள்வோமா சகோதரர்களே? எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றா, அல்லாமா சனாவுல்லா பானிபத்தி ரஹிமஹுல்லா தஃப்சீருல் மதுஹரி என்ற கிதாபில் ஒரு தஃப்சீர்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். காரூண்ட சம்பவம். காரூண்டா யாரு? காரூன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன். இப்ப உள்ள கோடீஸ்வரன் மாதிரி அல்ல. உலகத்துல அப்படி ஒரு கோடீஸ்வரன் வரவும் இல்லை, வரவும் முடியாது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கஸஸ்ல, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. மூசா நபியுடைய கூட்டத்தில் ஒரு காரூன் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அழிச்சாட்டியம் செய்தான். ஆனால் வஆதைனாஹு மினல் குனூஸ், நாங்கள் அவனுக்கு சொத்து செல்வங்களை அள்ளி கொடுத்திருந்தோம். மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு எவ்வளவு சொத்தை நான் கொடுத்தனண்டா, எவ்வளவு செல்வத்தை நான் அள்ளி கொடுத்தனண்டா, அவன் பொக்கிஷங்களின் திறப்புகளை சுமப்பதற்கு மாத்திரம். நகையை தூக்குறதுக்கு அல்ல, மாணிக்கத்தை தூக்குறதுக்கு அல்ல. அவன் சொத்துக்களை பூட்டி வச்சிருக்குமே அல்மாரி, லொக்கர், அந்த லொக்கருடைய சாவிகளை சுமப்பதற்கு மாத்திரம் எத்தனையோ மல்யுத்த வீரர்கள் வேணுமா. தஃசீர்ல எழுதுறாங்க 40 ஒட்டகம் வேணுமா. என்னத்தை தூக்க? அவன் தொரப்ப மட்டும் தூக்க. எப்படி செல்வம் அளவுக்கு மிஞ்சி கிடைச்சா அமுதமும் நஞ்சிம்பான். அளவுக்கு மிஞ்சி கிடைக்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்த போல ஆக்களுக்கு கிடைச்சா அது அல்லாஹ்வோட நெருக்கமாக்கும். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போக்கல் ஆக்களுக்கு கிடைச்சா அது அல்லாஹ்வோட நெருக்கமாக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் மௌத்தாகி 1400 வருடம் அவரால் செய்யப்பட்ட சதக்கா ஜாரியா இன்னும் அவர் அக்கவுண்டுக்கு போய் கொண்டிருக்க நன்மை. ஆனா தகுதி இல்லாதவன் கையில கிடைச்சா என்ன செய்வான்? ஆட்டம் போடுவான் உலகத்துல. மூசா நபியை பத்தி உங்களுக்கு தெரியுமே, நான் சொல்ல தேவையில்லை. அவரு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா மூசா நபிக்கு என்ன? நீ யாரா இருந்தா தான் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் மலக்குல் மௌத்துக்கே பயம் இல்லை. புகாரில வருதா இல்லையா? புகாரில, முஸ்லிம்ல பாபு ஃபதாயிலி மூசா. இதே பள்ளிவாசல்ல இந்த பயான் நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பலஸ்தீன் வரலாறு ஒரு ப்ரோக்ராம் நாங்க செஞ்சோம். தெளிவான ப்ரோக்ராம் உண்டு பலஸ்தீனை பத்தி. அதுல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கே பயம் இல்லை. நமக்கு மலக்குல் மௌத்துடைய பெயரை கேட்டாலே பயம். சகோதரர்களே, மலக்குல் மௌத்துக்கு கொடுத்தாங்க அறை ஒன்று கண்ணத்துல கண்ணொண்டு பறக்கிறதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம்
ஏன் அவ்வளோ வீரன், தைரியசாலி. 2 பேர் சண்டை குர்ஆன்ல வருது. 2 பேர் சண்டை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க அந்த வழியால. ஒருத்தன் உதவி கேட்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை காப்பாத்துங்க. இன்னும் நபியாகல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் நபியாகல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை காப்பாத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, விலகு, தள்ளு, சண்டை பிடிக்காத. சண்டை பிடிச்சார். ஒன்றும் இல்ல, ஒரு தள்ளு தான். பிடிச்சு ஒரு அடி, ஒரு தள்ளு. அல்லாஹ் சொல்றான், ஒரு தள்ளு தான் தள்ளினார். கீழே விழுந்து அவன் செத்தே போய்த்தான். நம்ம தள்ளினா யாராவது விழுந்து சாகுவானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய பலசாலி, வீரன், மாவீரன். அல்லாஹ் தவிர யாருக்கும் பயம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காரூனுக்கு பயப்படுவாங்களா? சொன்னாங்க, நீ யாரா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, மரியாதையா உண்ட சொத்து செல்வங்கள்ல இருந்து ஜகாத் எடுத்து வெளியே வை, ஜகாத் எடுத்து வை, அல்லாஹ்ட கடமையை கொடு. காரூன் பார்த்தானா இந்த மூசா நபியோட தப்பே இல்லாது, இல்லண்டா கேட்க மாட்டார், அடிச்சாவது படிச்சுட்டு போயிடுவார். ஆகையால இவரை வேற முறையில தான் மடக்கும். ஜகாத் நிதியம் அக்கரபத்திலையும் பெரிய முயற்சி செய்யறாங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, புத்திஜீவிகள் இருக்கிறாங்க. ஜகாத் கடமையா? அல்லாஹ்ட சொத்து, யாரும் அதுல விளையாடிடப்படாது. யாரு ஜகாத்துல விளையாடுறீங்களோ, அல்லாஹ்ட கடமைகள்ல விளையாடுறீங்களோ, உங்களோட சொத்து செல்வங்கள்ல இருந்து அல்லாஹ்ட பங்கு, அனாதைகள பங்கு, ஏழைகள பங்கு, இதுல விளையாட்டு போடுறீங்களோ, உங்களுக்கு ஆகப்பெரிய முன்முதாரணம் காரூன். வரலாற படிச்சீங்கன்னா ஒரு நாளும் ஜகாத் கொடுக்காம இருக்க மாட்டீங்க. அதான் கிதாபையும் சொல்லி, பேரையும் சொல்லி, இடத்தையும் சொல்லிட்டேன், போய் தேடி பாருங்க. சகோதரர்களே, காரூன் பார்த்தானா ஒவ்வொரு நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யற, தண்ட கூட்டத்தார்களுக்கு பயான் செய்யற. மார்க்கத்தை பத்தி, தொழுகையை பத்தி, ஜகாத்தை பத்தி, நோம்ப பத்தி எல்லாம் பயான். ஒரு நாள் காரூன் வாரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு பயான் செய்யறாங்க விபச்சாரத்தை பத்தி. விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? திருமணம் முடிச்சவன் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ளணும், திருமணம் முடிக்காதவன் செஞ்சா 100 கசையடி ஆளுக்கு போட்டு வெளுக்கணும். இப்ப காரூன் வந்து கேட்டானாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்களும் இந்த குற்றத்தை செஞ்சா அல்லாஹ் காப்பாத்தணும், உங்களுக்கும் அதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எனக்கு அதே தண்டனை தான். சொன்னானா, நீங்க ஒரு பெண்ணோட தவறா நடந்துட்டீங்க, அந்த பெண்ணு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறா. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோட கொஞ்சம் பார்த்து விளையாடணும். நாம பெரிய பணக்காராக்களோட விளையாடுறது எல்லாம் வேற. அல்லாஹ்வோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, கையேந்தினா துவா கபூலாற மக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அழிச்சு போட்டுருவான். அல்லாஹ் உடனே அழிப்பான். அவங்கெல்லாம் அல்லாஹ்வோட பவரை கையில வச்சிருக்கிறார்கள், அல்லாஹ்வோட உதவிய கையில வச்சிருக்கிறார்கள். அவங்களோட விளையாட போகப்படாது, மார்க்கத்துல விளையாட போகப்படாது. எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா, கை கட்டி பார்த்துட்டு இருக்கணும். செய்யறவனையும் போய் தடுக்கப்படாது. ஒரே இவருக்கு பள்ளி தானா, இவருக்கு பொஞ்சாதி உள்ள இல்லையா, ஒரே இவருக்கு அங்கேயும் இங்கேயும் சமூகம் அலைகிறாரு, கொஞ்சம் உழைக்கிற இல்லையா, 4 கறி புளி வாங்கி நல்லா தின்ற இல்லையா, கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு ஒரு ட்ரிப் கொண்டு போற இல்லையா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவன் அல்லாஹ்வுக்காக வாழ்றான். உலகத்துல அல்லாஹ் அவனை வாழ வைப்பான். நாங்க கண்ணால பாக்குறோம் எத்தனையோ பேர் 1 ரூபா சல்லி இல்ல ஹஜ்ஜிக்கு போறான், 1 ரூபா சல்லி இல்ல அல்லாஹ்ட பாதையில அமெரிக்காவுக்கு போறான், 1 ரூபா சல்லி இல்ல முழு உலகமும் போறான். இஸ்மாயில் ஹஸரத் ரஹிமஹுல்லாஹ் 72 நாட்டுக்கு போனாங்க அல்லாஹ்ட பாதையில். 72 நாடு. இந்த ஸ்ரீலங்கால யாரும் போயிருக்க மாட்டாங்க. 72 நாடு. அவர வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? கரிஞ்சீரக உருண்டை. இதான் அவர தொழில். நம்புவீங்களா? இதெல்லாம் கண்ணால கண்டது. இதெல்லாம் கேளுங்க. ரஷாதியா கொழும் மர்கஸ் ஓதினாக்கள்கிட்ட கேளுங்க, நாவலபீட்டி ஹாஷ்மியால ஓதினாக்கள்கிட்ட கேளுங்க, இனாமுல் ஹசன் அட்டுலுகம மதரசால போய் கேளுங்க, குர்நாகல் மெல்சிரிபுர மதரசால போய் கேளுங்க. இதெல்லாம் அவர் உருவாக்கின மதரசா. எந்த மதரசாக்கு நான் தான் பிரின்சிபல் பேர் எடுக்கல, போய் சேர்ந்துட்டார். எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கும்.
மதரசா சுபஹானல்லாஹ் நடக்குது, பெரிய பெரிய மதரசாக்கள். எல்லாத்துக்கும் நன்மை போகுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மக்கள் நம்மட கண்ணுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சரி அந்த பொம்பளைய கொஞ்சம் கூட்டிட்டு வாவே, யாருன்னு பாப்போம். இப்போ ஒரு பொம்பளை வாரா, கையில ஒரு புள்ளையும் தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு வாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல, ஒரு பார்வை தான் பார்த்தாங்களாம். யாருன்னு பார்க்கணுமே, இனி நான் தான் வாப்பான்றான், விபச்சாரம் செஞ்சேன்றான். பார்த்ததான் பார்வை, அந்த பொம்பளை கிடு கிடு கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டான். நடுங்குது பாலுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மலக்குல் மௌத்தே நடுங்குறார். பொம்பளை எல்லாம் ஏமாத்துறோம், நடுங்குறா. சொன்னாவா, அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாவி, இந்த காரூன் இருக்கானே, இவன் தான் எனக்கு சல்லி எல்லாம் தந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னா, நானும் பணத்தை கண்டத்தோட வாயை பொழந்து வந்துட்டேன். உங்களை பார்த்தத்தோட எனக்கு ஒன்றுமே ஓடுதில்லை, அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆத்திரம், கோபம். உடனே காரூனை பிடிச்சி அடிக்கல, விழுந்தார் சுஜூதுல. அல்லாஹ் தானே இருக்கான், ஆக பெரியவன் இருக்கான், அவன் தீர்ப்பு வரணும். இப்ப விழுந்தார் சுஜூதுல மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், மூசா இர்ஃபா ரஅஸக், தலையை தூக்குங்க. தலை தூக்குற மாதிரி இல்ல, அவ்வளவு ஆத்திரம். திரும்பியும் அல்லாஹ் சொன்னான், இர்ஃபா ரஅஸக், மூசா தலையை தூக்குங்க. தலை உயர்ற மாதிரி இல்ல, அல்லாட சலுகை கூட தேவைப்படுது இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் சொன்னா, சரி தலையை தூக்குங்க, முரில் அருள, பூமிக்கு கட்டளை போடுங்க. நீங்க என்ன கட்டளையை போடுறீங்களோ அந்த கட்டளைக்கு பூமி கட்டுப்படும். கிடைச்சிச்சு நல்ல ஒரு சான்ஸ். எழும்பினார், சொன்னார், யா அருது ஹுதீஹி, ஏ பூமியே, இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. பூமி என்ன செஞ்சிச்சு, காரூண்ட 2 காலையும் ஒரு புடி. இப்ப காரூனுக்கு விளங்கி நம்மட பணம், நம்மட பலம், நம்மட பராக்கிரமம், நம்மட டாம்பீகம், நம்மட படாடோபம், நம்ம காட்டின படம் ஒன்றும் இங்க வேலைக்கு ஆகாது. நம்மளை யாரு காப்பாற்றணும்? இப்ப அவன் சிந்தனையில மூசா நபி தான் நம்மளை காப்பாற்றணும், வேற ஒத்தராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. முசா முசா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து கத்த ஆரம்பிச்சுட்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குதீஹி, இன்னம் சுழி வாங்கு. முழங்கால் வரைக்கும் பூமிக்குள்ள போயிட்டு அவங்க கத்துறா, மூசா மூசா மூசா. மூசாவும் இல்ல, ஈசாவும் இல்ல, போ உள்ளுக்கு, போ உள்ளுக்கு. இடுப்பு, நெஞ்சி, கழுத்து உள்ளா போயிருச்சு. மூசா மூசா மூசா, ஆஹா உனக்கு இறக்கமே இல்லை, போ உள்ளுக்கு. முழுமையாக காரூன் பூமிக்குள் சுழி வாங்கப்பட்டான். அவன் மட்டும் இல்ல, ஒரு வாக்கும் உதவாத, தீனுக்கு செலவழிக்கப்படாத சொத்து, அல்லாஹ்வுடைய பார்வையில கால் தூசியை விட மோசம். அல்லாஹ் சொல்றான், அவனையும் பூமிக்குள்ள சுழி வாங்கினோம். அவன் சொத்து, செல்வம், ஊடு, காணி எல்லாம் பூமிக்குள்ள போயிடுச்சு. இப்ப மூசா மூசாண்டு 70 தரம் கெஞ்சினானாம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேரை சும்மா சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, சம்பவம் சொல்றதுக்காக நான் சொல்றேன். அவரை போல ஒரு நபியுடைய வரலாறு நான் படிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஆக விருப்பமான ஒரு நபி, அவ்வளோ தைரியசாலி, அவ்வளோ வீரன், அல்லாஹ்வோட நேரடியா பேசினவர். அவருடைய வரலாறை படிச்சாலே ஒரு உற்சாகம் வரும். குர்ஆன்ல 136 இடங்கள்ல அவரோட பேர் இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்டானா, இரக்கமுள்ள ரஹ்மான், உலகத்துல நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாலே நம்ம அவனை எப்படி பழி வாங்கலாம், அவனை எப்படி தண்டிக்கலாம். ஒத்தனை பிடிக்கல, அவன் ஒன்றுமே செய்யல, சும்மா போத்தருக்கு என்ன பிடிக்கலன்னு வைங்களே, என்ன பத்தி எல்லா இடத்தையும் தப்பா சொல்லி தெரிவான். ஒன்றும் செய்யலனா என்ன பிடிக்கல, அவனுக்கு என்ன பயம் பிடிக்கல, வேற என்ன உரமா துள்றாரு, அப்படி ஒரு சிந்தனை அவனுக்கு. அவன் யார்ட்ட கேட்டாலும் இவரை விட்டா அவங்களுக்கு ஆள் இல்லையா, வேற ஒத்தரும் இல்லையா, ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிவான். அவன்கிட்ட நோய் அது. சகோதரர்களே, சும்மாவே ஒரு அநியாயம் செய்யாமலேயே இவ்வளவு அநியாயம் உலகத்துல நடக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அநியாயம் செஞ்சவன், அல்லாஹ்ட கடமையை மறுத்தவன் இந்த காரூன். அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, யா மூசா, மா அக்லவ கல்பக், ஏன் உங்களோட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது? மூசாவே, உங்களோட உள்ளமே இவ்வளோ கடினமாக மாறியது. இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸ்ஹு,
70 தரம் கெஞ்சினானே, 1-2 பரவாயில்ல, 70 தரம் மூசா மூசா என்ன காப்பாத்துங்க 70 தரம் உங்களிடம் உதவி கேட்டு மன்றாடினானே. பலம் துகிசு, நீங்க அவனை காப்பாத்தலே, அவனுக்கு உதவி செய்யலே. அல்லாஹ் சொன்னானாம், அவன் பாவிதான், அவன் பயங்கரவாதிதான், என மார்க்கத்தை மறுத்தவன் தான். ஆனால் மூசா மூசா என்று 70 தரம் கத்தின வாயால் லவிஸ்தகாசபி மர்ரத்தன், ஒரு தரம் அல்லாஹ் என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தால் நான் அவனை காப்பாத்தி இருப்பேன். அவன்தான் அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். அது மட்டுமில்ல, மூசா கியாமத்து நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கி இருப்பேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனால் உலகத்தில் மாத்திரம்தான் அவன் இரக்கம் உள்ளவன். அவனுடைய இரக்கத்தால் தான் அவன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அவன் ரஹ்மான், அளவில்லா அருளாளன், ரஹீம். ரஹீம் என்றாலும் இரக்கம்தான். ஆனா உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம், ஆகிரத்துல ரஹீமா மாறிடுவானாம். உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம், ஆகிரத்துல ரஹீமாக மாறுவான். அப்படி முன்னுக்கு வந்து உட்காருங்க பிள்ளைகள், வாங்க. ஆகிரத்துல ரஹீமா மாறிடுவான். ரஹ்மான் என்றாலும் இறக்கம் தான், ரஹீம் என்றாலும் இறக்கம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்றா நான் சொன்னனே, காரூன போல ஆக்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான். உலகத்தில் அல்லாவே இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவனையும் பென்ஸ் கார்ல போக வைப்பான். உலகத்தில் ஆக பெரிய கோடீஸ்வரனா மாத்துவான். ஆனா ரஹீமண்டா என்ன தெரியுமா? ஆகிரத்துல யாரு நல்லவங்களா வாரீங்களோ, யாரு தொழுகையோட வாரீங்களோ, யாரு தாவத்தோட வாரீங்களோ, யாரு ஹராத்த தின்னாம வாரீங்களோ, யாரு வட்டி எடுக்காம வாரீங்களோ, அப்படியான மக்களோடு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். பாவிகளோடு இரக்கம் காட்டவே மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. அவனுடைய இரக்கத்தை அடையும் மாதம் இந்த ரமலான். அவனுடைய தண்டனைய நம்மளால தாங்கேலாது, அவன் நரகத்தை நம்மளால தாங்கேலாது. அதுக்காக தான் இந்த மாதத்தை அல்லாஹ் விசேஷமாக நரக விடுதலை மாதமாக வைத்திருக்கிறான். எவ்வளோ முடியுமோ கெஞ்சியாவது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. சாதாரண நெருப்பல்லாது, நாம நினைக்கிற நெருப்பல்லாது, நாம நினைச்ச நெருப்பல்லாது. ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை இமாம் ஓதுறாரா இல்லையா? அர்த்தத்தை விளங்கி நீங்கடா தொழுகையில் அழுவீங்க நீங்க எல்லாம். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், நபியே காஷியாவுடைய செய்தி வந்ததா? காஷியாண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காஷியாண்டா என்னன்னு தெரியுமா? நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்ன காஷியா? காஷியாண்டா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தண்ட கையில ஒரு குழலை வச்சிருக்கிறார். குழல், ஒரு ஊது குழல். நம்மட மைக்கே எவ்வளவு சத்தமா இருக்குது. அந்த மைக் எப்படியான மைக்கண்டா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருக்கிற மைக், அவர் ஊதினா அந்த சத்தத்தை முழு உலகமும் கேட்குமாம். முழு உலகமும் கேட்குமாம் அந்த சத்தத்தை. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மைக், ஒரு ஊது குழல் ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருக்கு. அல்லாஹ்ட கட்டளை வரும் வரைக்கும் அவர் என்ன செய்யறாராம்? அல்லாஹ்ட அரிசை பார்த்து கொண்டிருக்கிறாராம். கண்ணை மூடாம இருக்கிறாராம், வாயில வச்சு கொண்டிருக்கிறாராம். அவர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் வாயில இப்படி வச்சு கொண்டுதான் இருக்காராம். அல்லாஹ்ட ஓர்டர் வரும், ஊதுங்க, குழல்ல ஒரு சத்தம் போடுங்க. 2 தடவை தான் சத்தம் போடுற. முதலாவது சத்தம் போட்டத்தோட அந்த சத்தம் எல்லாரையும் மூடிக்கொள்ள எல்லாரும் 1 செகண்ட்ல மயங்கி விழுந்துருவாங்களாம். ஒரு தரம் ஊதினத்தோட முழு அக்கறை பத்தும் மயங்கிரும், முழு அட்டாளச்சேனையும் மயங்கிரும், முழு நின்ற ஊர், முழு சாய்ந்த மருது, முழு காத்தாங்குடி, முழு இலங்கை, முழு உலகம் ஒரு தரம் தான் சத்தம்.
ஊதினத்தோட மயங்கிடுவாங்க. இதுதான் காஷியா. அல்லாஹ் சொல்றான், இந்த காஷியா வந்தால் முழு உலக மக்களையும் நான் ரெண்டாக பிரிப்பேன். ரெண்டாக பிரிக்க போறேன் இப்ப நான். அதுல முதலாவது கூட்டம் தான் உலகத்தில என்ன மதிக்காம வாழ்ந்தாக்கள், உலகத்தில எந்த கட்டளைகளை கணக்கெடுக்காம வாழ்ந்தாக்கள், தொழாம வாழ்ந்தாக்கள், வட்டி சாப்பிட்டாக்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன செய்வாங்களாம்? முதலாவது கூட்டம் அந்த நாள்ல பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தாக்கள், அவங்க துனியாவுக்காக கஷ்டப்பட்டாக்கள், வேற வேற சிலைகளுக்காக நெருப்புலையும் மங்கை முங்கை முழுந்து கஷ்டப்பட்டாக்கள். தஸ்லா நாரன் ஹாமியா. நீ உலகத்துல யாரு கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எனக்காக கஷ்டப்படலையா, உனக்கு நான் வைத்திருக்கிறேன் நாரன் ஹாமியா. ஹாமியாண்டா பத்த வச்சு அங்கால பத்த வைக்கலா, அப்படி பத்த வச்ச நரகம். பத்த வச்சு அங்கால பத்த வைக்கலா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எப்படி பத்த வச்சான் தெரியுமா? ஃபஊகித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா பியضت. 1000 வருஷம் பத்த வச்சானாம் நரக நெருப்பு. இதெல்லாம் கதைகள் அல்ல, சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. நம்முடைய நெருப்பையும் அந்த நெருப்பையும் கற்பனை பண்ணி பாருங்க. 1000 வருஷம் பத்த வச்சானாம். யா ரசூலல்லாஹ், ஹத்தா பியضت. 1000 வருஷம் பத்தின நரகம் வெள்ளை நிறத்தில் பத்த ஆரம்பிச்சான். வெள்ளை நெருப்பு கண்டிருக்கீங்களா யாராவது? யாரும் காணலாம் அங்கதான். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானாம், போதாது, இன்னும் 1000 வருஷம் பத்தவை. நரக காவலாளிகள் ஜபானியாக்கள் இன்னும் 1000 வருஷம் பத்த வைத்தார்களாம். 2000 வருஷம் பத்த வச்சாங்களாம். வெள்ளையாக இருந்த நெருப்பு சுவப்பாக மாறி பத்தியதாம். அல்லாஹ் சொன்னான், போதாது, இன்னும் பத்தவை 1000 வருஷம். 3000 வருஷம் பத்த வைச்சார்கள் நரகத்தை மலக்குமார்கள். பத்த வச்ச நரகம் கருப்பு நிறத்துல பத்துதாம். இன்றைக்கு வரைக்கும் கருப்பு நிறம். அந்த நரக நெருப்பு உலகத்தில் என்னை மதிக்காமல் வாழ்ந்ததற்கு உனக்கு தண்டனை. நான் ரஹ்மானாக இருக்கும் போது என்னிடம் கெஞ்சி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு தொழுகையாளியாக மாறி ரமலான பயன்படுத்தி தௌபாவோட வந்தியா, 2வது கூட்டத்துல நான் உன்னை சேர்ப்பேன். சொர்க்கவாதிகள் இல்லையா? முதலாவது கூட்டம். அல்லாஹ் சொல்றான், துஸ்கா மின் ஐனின் ஆனியா. உங்களுக்கு ஜூஸ், நரகவாசி வந்ததோட நரகத்தில கிடைக்கிற ஜூஸ் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாத்துவானாக. அல்லாஹ் சொல்றான், துஸ்கா, எடுத்து குடிக்க மாட்டாங்க ஜூஸ. சின்ன பிள்ளைக்கு நம்ம மருந்து கொடுக்குற எப்படி, சின்ன பிள்ளைக்கு ஊசி போடுற எப்படி, புள்ள வருமா சிரிச்சுக்கிட்டு, போடுங்க மச்சான் ஊசிய, வருமா? புள்ள என்ன சொல்லும்? கத்தும் பெரட்டும், கையையும் காலையும் கட்டி தான் ஊசி போடுற. அத போல அல்லாஹ் வற்புறுத்தி கைய கால கட்டி குடிப்பாட்டுவான் ஜூஸ். ஆனியா என்ற ஜூஸ். பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க ஆனியாண்டு, நரகப்பானம் அது. அந்த ஆனியாண்ட ஜூஸ குடிச்சதோட அல்லாஹ் சொல்றான், குடலெல்லாம் துண்டு துண்டா வெடிச்சு பின் துவாரத்தால் வெளியே வர ஆரம்பிக்கும். பொய்யல்ல, குர்ஆன், இதெல்லாம் குர்ஆன். அதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குத்தான் இந்த ரமலான். லைஸ லஹும் தஆமுன். ஜூஸ பத்தி சொல்லியாச்சு, அடுத்தது என்னத்தை சொல்லணும்? சாப்பாட்டை சொல்லணுமே. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'. சொல்றான் அல்லாஹ், நரகத்துக்கு வந்தா முதலாவது சாப்பாடு லரீ என்ற சாப்பாடு. லரீ என்றா
கெட்ட நாத்தமுள்ள மிருகங்கள் கூட கெட்ட நெருங்காத ஒரு பயங்கரமான முள்ளம். அந்த முள்ள திண்டத்தோட வயிற்றுக்குள்ள உள்ள எல்லா குடல்களையும் அந்த முள்ளு சித்திரும். பசியில திம்பானாம் எடுத்து, பசியில திம்பான். இது முதலாவது சாப்பாடு நரகவாதியிட. இரண்டாவது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான் சூரத்து துகான்ல. அல்லாஹ் சொல்றான் சூரத்து துகான்ல அல்லாஹ் சொல்றான் ககல்லில் ஹமீம், ககல்லில் ஹமீம். ஜக்கூம் என்ற மரம், நரகத்துடைய அடியில் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டுவானாம். அந்த மரம் அப்படியே முளைக்குமாம். முளைச்சி அந்த மரத்துல ஷைத்தாண்ட தலைய போல காய்கள் காய்க்குமாம். அந்த பழத்தை நரகவாதிக்கு அல்லாஹ் இரண்டாவது சாப்பாடா கொடுப்பான். அத திண்டத்தோட, அந்த ஜக்கூம திண்டத்தோட அல்லாஹ் சொல்றான் ஈயத்தை காய்ச்சி வயிற்றுல ஓதினா எப்படி கொதிக்குமோ அத போல நரகவாதியுடைய வயிற்றுல கொதிக்குமா. அல்லாஹ் காப்பாத்துவானாக. மூணாவது சாப்பாடு சகோதரர்களே, மூணாவது சாப்பாடு. எவ்வளவு சாப்பிட்டவர் இவர்? வட்டி எடுத்து வட்டி எடுத்து எடுத்து போய் பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல சாப்பிட்டவர் இவர். மெக்டொனால்ட்ஸ்ல சாப்பிட்டவர் இவர். KFCக்கு போனவர் இவர். பெரிய பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் கிளாக் டவர் இவர் வாழ்ந்த இடங்கள். பர்ஜ் கலீஃபா, கொழும்புல சங்கரில்லா. நாங்க இங்கதான் சாப்பிடுவோம். எங்களுக்கு இந்த கீரை சுண்டல் எல்லாம் சரி வராது. வட்டி எடுத்து சாப்பிட்டியா நீ? உனக்கு தார மூணாவது சாப்பாடு. யாரு வட்டியை திங்கானோ, வட்டி எடுத்து எடுத்து ஒரு படிப்பினைக்கு நீங்க ஏழும்டா செய்யுங்க. வட்டி எடுத்து எடுத்து ஹராத்தை திங்குறாங்களே, வட்டியில் எடுத்து எடுத்து கோடி கோடியா கட்டுறாங்க. அது கூடும், அப்படித்தான் கூடும். மாஷா அல்லாஹ். ஒரு வட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? படிச்சவங்க இருக்கிறீங்க சொல்லுங்களே, வட்டிக்கு என்னமா பேர் இங்கிலீஷ்ல? இன்ட்ரெஸ்ட் தானே. நல்ல இன்ட்ரெஸ்ட் அடிக்கும் திங்க போகல. எப்படி பேர்? இன்ட்ரெஸ்ட். நல்ல இன்ட்ரெஸ்ட். ஒரு காரா வெசலா இன்ட்ரெஸ்ட் வர வர வட்டியில பென்ஸ் வாங்குவார். இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆகி ரேஞ்ச் ரோவர் வாங்குவார், மரா GMC வாங்குவார். இன்ட்ரெஸ்ட். சாப்பிட்டியா சொல்லுங்க. வட்டியில கார் ஓடுறாய், நீ பினான்ஸ்ல கார் ஓடுறாய், பினான்ஸ்ல ஊடு கட்டியிருக்கிறாய் மாடி மாடியா. நீங்க ஆட்டாதான் ஓடுறீங்களா? நீங்க வடக்கரத்தை தான் செய்றீங்களா? ஹலாலா? ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாவாதான் அவன் கையில கொடுங்க. வட்டியில பென்சோர வர்ற கையில மாசத்துக்கு ஒரு 1000 ரூபா நீங்க ஹலாலா சம்பாத்தியத்துல கொடுங்க. என்ன ஒரு மாசத்துல ஒரு நாளாவது நீ ஹலாலா தின்னு. பாவம், நீ ஹராத்த தின்னு நரகத்துக்கு போறியே. அப்பயாவது அவனுக்கு புத்தி வரும், அப்பயாவது அவனுக்கு ஞானம் பிறக்கும். மூணாவது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான். மூணாவது சாப்பாடு வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன். கிஸ்லீன் என்ற சாப்பாடு. கிஸ்லீன் என்ற சாப்பாடு. கிஸ்லீன் என்றா என்னன்னு தெரியுமா சகோதரர்களே? உலகத்துல சோசும் மயோனிசும் ஊத்தி சாப்பிட்டவர். கிஸ்லீன் என்றா நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வழியக்கூடிய சீல் சலம் உறிஞ்சி குடிப்பானாம். அல்லாஹ் சொல்றான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? பயப்படு கல்ல, பயந்து பயந்து அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு. சகோதரர், குர்ஆன் இது. இரக்கமா சொல்லணும், இரக்கமா சொல்லி கேட்கலையா? அல்லாஹ் சொல்றான் வகுல் இன்னி அனன் நதீருல் முபீன். நபியே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, நரகத்தை பயமுழுத்தாட்டுங்க, அப்பயாவது திருந்துவானே. ரமலான் வாரது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல 3 ஆயத்துகள் இறக்கி வைத்திருக்கிறான். 3 ஆயத்துகள் நரகத்தை பற்றிய ஆயத்துகள். ரொம்ப பயங்கரமான ஆயத். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை விட பயங்கரமான ஆயத் இல்லையாம். இதை விட பயங்கரமான ஆயத்து குர்ஆன் இல்லையாம். முதலாவது ஆயத் சூரத்துன் நபா. ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. நரகவாசி நரகத்துல பத்த போக்கல அல்லாஹ் சொல்லுவானாம். என்ன தெரியுமா சொல்லுவான்? உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. நல்ல வசதியா இருந்த ஒருவர், உதாரணம் சொன்னா தான் நல்லா விளங்கும். நல்ல வசதியா இருந்த ஒருவன்
எல்லாத்தையும் இழந்து, சொந்த ஊட்ட வாகனத்தை இழந்து போய் வசதி எல்லாம் இல்லாம ஒரு கூலி ஊட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு போய் நாங்க என்ன சொல்லணும்? அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தருவான், உங்களை கைவிட மாட்டான், இப்படி சொல்றையா? இல்லாட்டி நீ செஞ்சதுக்கு நீ நடு ரோட்ல போய் நிக்கணும். நீ உனக்கு கூலி ஊடல, நீ பிச்சை எடுக்கணும். நீ நடு ரோட்ல பிச்சை எடுக்கணும். உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்படி சொன்னா அவன் கல்வி எவ்வளவு நோகும், எவ்வளவு பதறும். நரகவாசி நரகத்துல பத்த போக்கல, கொஞ்ச நாளைக்கு பத்துங்க, உங்களை வெளியே எடுப்போம் சொல்றையா? அல்லாஹ் சொல்லுவானாம், நல்லா சாப்பிடு, நரகத்தை டேஸ்ட் பண்ணு, நல்லா தண்டனைய சுவை, அதாபு கூடுமே தவிர உன்னோடு நான் இறக்கப்பட மாட்டேன். சகோதரர்களே, பயங்கரமா மாறுவான் அந்த கியாமத்துடைய நாளையில. இங்க தௌபா செய்வோம், ரமலான் வருது. இரண்டாவது வசனம், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகவாசியுடைய தோலை பத்தி அல்லாஹ் சொல்றான். நம்முடைய தோல் எவ்வளவு தடிப்போம்? இவ்வளவு இருக்குமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதியுடைய தோல் திருமிதியில வருது 42 முழமாம். ஜாமியு திருமிதியில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். நரகவாதியுடைய பல்லு உஹது மலட சைஸ்ல இருக்குமாம். உஹது மலை 7 கிலோமீட்டர், 7.5 கிலோமீட்டர் உஹது மலை. நரகவாதியுடைய ஒரு பல்லு 7.5 கிலோமீட்டர். நரகவாதியுடைய தோல் 42 முழம். அதுவும் நம்முட முழம் இல்லையா, மலக்கு மாறுற முழமாம். 42 முழம். சுபஹானல்லாஹ். ஏன் அந்த நெருப்புல பத்தோணுமே, அந்த நெருப்புல பத்தோணுமே. நரகவாதி உட்காருவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதி உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவைண்டா, மக்கால இருந்து மதீனா வரைக்குள்ள இடம் வேணுமாம். 450 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு 450 கிலோமீட்டர் வேணும். சகோதரர்களே, இந்த உடம்புக்கு தண்டனை தந்தா தாங்குமா? அல்லாஹ் பெரிய உடம்பை படைப்பான். தோல் பத்த அல்லாஹ் சொல்றான், தோல் பத்த தண்டனை குறையாது. பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. புதிய தோலை அல்லாஹ் படைத்து கொண்டே இருப்பான். 42 முழமும் 10 திருப்பி 42 முழம் உருவாகும். இது 2வது கடினமான ஆயத் குர்ஆன்ல இருக்கக்கூடிய. 3வது கடினமான ஆயத்து தான் வனாதவ் யா மாலிக். அல்லாஹ் காப்பாத்துவானாக என்னையும் உங்களையும். நரகத்துல பத்தி ஏலாம நரகத்துடைய ஜனாதிபதியை கூப்பிடுவாங்களாம் நரகவாதிகள். யார் நரகத்துடைய ஜனாதிபதி? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப கடினமான மலக். எந்த அளவுக்குண்டா, அவருக்கு காது கேட்காது, காது செவுடு. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான். ஏனென்றா தண்டனையை பார்த்து இரக்கம் வரப்படாது. நரகவாசி கத்துறது காதுல கேட்கப்படாது. இவன் யா நாதவ் யா மாலிக், மாலிக்கே நரகத்துடைய ஜனாதிபதியே கத்துவானாம். 1000 வருஷத்துக்கு பிறகுதான் என்னண்டு கேட்பாராம். சொன்னாங்க ஹதீஸ்ல, 1000 வருஷத்துக்கு பிறகு என்னன்னு கேட்பாராம். சொல்லுவாங்களாம், லியக்தி அலைனா ரப்புக். அல்லாஹ்ட்ட சொல்லு மாலிக், எங்களை மௌத்தாக்க சொல்லு, எங்களால தண்டனையை தாங்க இயலா மாலிக், எங்களை மௌத்தாக்க சொல்லு மாலிக். மாலிக் சொல்லுவாராம், 1000 வருஷம் கூப்பிட்டு வேலல்ல, இன்னக்கும் மாகிசூன். மௌத்தெல்லாம் இல்ல, இங்கேயே நெருப்புல கடந்து பத்துங்க. பாப்பா, நாம் நரகவாதி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு வேலல்ல, நம்ம அல்லாஹ்வை டைரக்டா கூப்பிடுவோம். அவன் தானே இரக்கம் உள்ளவன். அதான் சொல்றேன் சகோதரர், இங்க கூப்பிடுங்க. தொழாதவன்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க கூப்பிடு, அவன் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கிறான். 100 கொலை செய்தவனை மன்னித்தவன் ரமலான்ல உன்னை மன்னிக்கிறான், லைலத்துல் கத்ர வச்சிருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனா அவனோட விளையாடப்படாது. உண்மையா தௌபா செய்யணும். செய்வோம் சகோதரர்களே. கத்துவாங்க, அங்க கத்தி என்ன செய்ய? கத்துவான் ரப்பனா யா அல்லாஹ் கலபத் அலைனா ஷிக்வத்துனா. நாங்கள் மூதேவிகள் வகுன்னா கௌமம் தால்லீன். வழிகெட்ட மக்கள் நாங்க.
வழி கெட்டுட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், நரகத்துல வந்துட்டோம். ரப்பனா அக்ரிஜினா மின்ஹா, இரக்கமுள்ளவனே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு யா அல்லாஹ். நம்ம 4-5 அடி அடிச்சு நம்மளோட புள்ள அழுதா நம்மளால தாங்கல. அடிக்கிறத விட்டுட்டு உடனே கூட்டிட்டு போயிடுவார் ஃபுட் சிட்டிக்கு சாமான் வாங்கி கொடுக்க. உலகத்துல கிடைக்கும் அப்படி. ஆனா அல்லாவை ஏமாத்திட்டு வந்தீங்கண்டா அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ் காப்பாத்துவானாக. قال اخسؤوا فيها ولا تكلمون. இரக்கமுள்ள ரப்பு சொல்வானாம், நரகத்தில் கிடந்து நாசமா போங்க, எவனும் என்னோட பேசப்படாது, யாரும் என்னோட பேசாத, இரக்கம் காட்ட மாட்டேன். சகோதரர்களே, இரக்கம் காட்டக்கூடிய நாட்களை வீணாக்கி போட்டுறாதீங்க. சொல்லுங்க இந்த மதுலையும் போதையிலையும் இருக்கிறானே, இந்த வட்டியிலையும் இருக்கிறானே, அவன் இந்த பயானுக்கு வந்திருக்க மாட்டான். அவன் வெளியால தானே இருக்கிறான். ஈமான் உள்ளவங்க, பயான் தேவைண்டவங்க, அல்லாவோட தொடர்பு உள்ளவங்க தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா பயான் போய் சேரணும் அவனுக்கு. சகோதரர்களே, அவனுக்கு அல்லாட பயம் வரணும், அவனை பள்ளியோட தொடர்பாக்கணும். சொல்லுங்க, இந்த யாபு போதை இந்த குடு இதெல்லாம் விற்கிறானே, நம்மளுக்குள்ளதான் விற்கிறான். யாரு? அமெரிக்கா ஜனாதிபதி இங்க வந்து விற்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கான் ஷைத்தான், சமூக துரோகி, சமூக விரோதி. நமக்குள்ள இருந்து நம்மட வாலிப சமூகத்தை நாசமாக்குறான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க, தௌபா செய். 5000 10,000 பணத்துக்காக ரமலான் வருது, தௌபா செய். வெறுமனே 5000 10,000த்துக்காக சமூகத்துடைய தலைவர்கள், எதிர்காலத்து தலைவர்களை நாசமாக்கிறாதே. நீ தௌபா செய்யலையா, நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் உனக்கு நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிப்பாட்டுவான். தௌபா செய், பயமுழு தாட்டுங்க, பள்ளிக்கு கொண்டாங்க. தொழாதவன்ட்ட சொல்லுங்க, ஒரு தொழுகையை விட்டா 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும், நீ ரெடிண்டா தொழாம இரு. சொல்லுங்க, இந்த பயான சொல்லுங்க, இந்த குர்ஆனை ஓதி காட்டுங்க. பொறுப்புதாரிகள் நாங்க சகோதரர்களே. கண்ணியமான ரமலான் வருது, ஆனா பயமுழு தாட்டி மட்டும் நான் போனேன்டா நீங்க பயந்துட்டு போயிருவீங்க. அல்லாஹ்வுக்காக நெருங்குங்க, அல்லாஹ்வுக்காக தொழுங்க, நியத்து வைங்க. கடைசியாக நல்லவர்களாக வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? நல்லவர்களாக நாங்க வாழ்ந்தா, இந்த ரமலானை பயன்படுத்தினா, இந்த ரமலான்ல நாங்க சதக்கா கொடுத்தா, ஜகாத்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தா உங்களுக்கு என்ன? அல்லாஹ் சொல்றான், 2வது கூட்டம், இன்னும் சில முகங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட முகங்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. சிரித்து கொண்டே இருக்குமா? உலகத்தில் அழுதா அங்க சிரிக்கலாம், இங்க அழணும், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழணும், நரகத்தை நினைச்சு அழணும், இஸ்திக்பார் செஞ்சு அழணும். 2 சஹாபாக்கள் அழுது கண்ல 2 கோடு வந்துட்டான். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் அழுது கடைசியில கண் குருடா போயிடுச்சு. ஏன் அழுது? அவர் ஏன் அழணும் சகோதரர்களே? ஏன் அழணும்? அல்லாஹ்வுடைய பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கவாதின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டான், வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. நபியுடைய தோழர்கள் எல்லாம் சொர்க்கவாதி அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் அழணும்? அப்ப நம்ம எவ்வளவு அழணும், நாம எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே. அழுது கடைசியில கண் பார்வையும் போயிடுச்சு. தாயிஃப்ல எழுதியிருக்காங்க, போய் பாருங்க. தாயிஃப்ல எழுதியிருக்காங்க, அவங்களோட கபர் இருக்குது தாயிஃப்ல. அந்த கபரு கிட்ட அவங்களோட வரலாறு இருக்குது சகோதரர்களே. மௌத்தாகி கஃபன் செஞ்சு ஜனாசாவை வச்சிருக்குது. கஃபனுக்குள்ள எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு வெள்ளை குருவி ஒன்று உள்ளுக்கு போயிடுச்சு. வெள்ளை குருவி ஒன்று பறந்து வந்து கஃபனுக்குள்ள போயிடுச்சு. போனா எல்லாரும் பாக்குறாங்க, போன குருவி வெளியே திரும்பி வரல. கஃபன்ல இருந்து குர்ஆன்ட சத்தம் வருது. வாழ்ந்தது குர்ஆனுக்காக தானே, வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக. என்ன குர்ஆன் வசனம்? நரகத்துடைய ஆயத்தா? சொர்க்கத்தின் ஆயத். சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ சாந்தியான ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, உலகத்தில் எனக்காக கஷ்டப்பட்டு இப்ப நிம்மதியா இருக்கிறாய்,
இர்ஜிஇ, வா வா, அல்லாஹ் கூப்பிடுறார். வா இலா ரப்பிகி, எனக்கிட்ட வா. சுப்ஹானல்லாஹ். ஜனாதிபதி கோல் பண்ணி இன்றைக்கு கூப்பிடுறார். அக்கரப்பத்துல ஒரு ஆளு, கொஞ்சம் வாங்கல என்ன சந்திக்க. தவண்டாவது வைத்துருவான் நடக்க இயலாட்டி. ஏன் கூப்பிட்ட? யாரு? ஜனாதிபதி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி கூப்பிட்டிருக்கார். தருவாரே பெருசு பெருசா என்னன்னு விடுவானா? அல்லாஹ் உலகத்துக்கே மன்னாதி மன்னன் கூப்பிடுறான். வா வா. கஃபன்ல இருந்து சத்தம் வருது. இர்ஜிஇ இலா ரப்பிகி, ஏ நல்லவனே சொர்க்கவாசி எனக்கிட்ட வா நீ. முதலாவது ராதியத்தன், சந்தோஷமாவா. மர்தியத்தன், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையில வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, முதலாவது எனக்கிட்ட வா. அதுக்கு பின்னால சொர்க்கவாசிகளோட போய் வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்குள்ள போ. நம்மட ஜனாசால இருந்து இப்படி சத்தம் வருமா சகோதரர்களே? இதுக்குத்தான் நாங்க முயற்சி செய்யணும். இதுக்குத்தான் இந்த ரமலான் குர்ஆனோட வாழ்ந்தார் அப்துல்லா பின் அப்பாஸ். 40 வருஷமா 20 வருஷமா இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுவ சங்கிலியால கட்டி வச்சு குர்ஆனை படிச்சு கொடுத்த. 20 வருஷமா தஃப்சீர். மக்கால அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஒரு இடமேரிக்கு ஹரத்துல அவங்க தஃப்சீர் படிச்சு கொடுத்த இடம். அதுக்கு பின்னால் அந்த இடத்தை அல்லாமா அத்தா இப்னு அபி ரபாஹ் அலங்கரித்தார். சகோதரர்களே, வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக. கஃபன்ல இருந்து குர்ஆன் சத்தம், சொர்க்கத்தை ஆயத்து வருது. மாறுவோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். சொர்க்கத்தை பற்றி மட்டும் பேசலாம் 1000 ஆயத்துகள். சொர்க்கத்தை பற்றி மட்டும் பேசலாம் பல மணித்தியாலங்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலைப்படுவோம். இந்த ரமலான் மாதம் முடிவெடுங்க. இவ்வளவு நாளும் நான் கொஞ்சம் தொழுகையில பலகீனம், ஈமான்ல பலகீனம். இதுக்கு பின்னால் வாலிபர்களே, ஒரு நாளும் அல்லாஹ்வுக்காக உங்களை பார்த்து குறிப்பாக சொல்றேன், தீன ஹயாத்தாக்கினது நீங்க தான். உங்களோட வயசுல உள்ளாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இஸ்லாத்தை வளர்த்தது. தாடி நரைச்ச அப்பாமாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த எப்ப தெரியுமா? மக்கா வெற்றிக்கு பின்னால. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு பின்னாலதான் அப்பாமார் இஸ்லாத்துக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக உயிரை கொடுத்தது, தீனை ஹயாத்தாக்கியது அவ்வளவும் வாலிபர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயசு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 28 வயசு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 16 வயசு. 16 வயசு வாலிபன், சின்ன பொடியன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, ஸைத் இப்னு ஹாரிஸா சின்ன புள்ள ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா தீன ஹயாத்தாக்க வேண்டிய வாலிபர்கள் இப்ப போன ஹயாத்தாக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்ற உண்மையா பொய்யா? யாருக்கும் கோவிக்கிற இடம் இல்ல. சிந்திங்க. இப்ப ஊட்ட போனா பெட்ல உளுந்தா ஆயத்துல் குர்சி ஓதுறியா? இப்படி பார்த்துட்டு இருக்கிறியா? படியம்மாறு மட்டும் இல்ல, அவருக்கு கண் தெரியுது இல்ல, அவர் கண்ணாடியும் போட்டு உத்து பார்க்கிறார். அவர் எல்லாரையும் ஏமாத்திட்டான் யூதன். எல்லாரையும் ஏமாத்திட்டான். நாங்க அமல் செய்ய வேண்டிய நாங்க 24 மணித்தியாலம் போன்ல வாழ்றோம். சகோதரர்களை, தௌபா செய்வோம். இந்த ரமலான்ல பேஸ்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, கொஞ்சம் யூடியூபுக்கு ஓய்வு கொடுங்க, ஸ்மார்ட் போனுக்கு ஓய்வு கொடுங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில வைங்க. குர்ஆனை கையிலடுங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். அக்கரபத்துல எத்தனை ஹாஃபில்கள்? அக்கரபத்துல எத்தனை ஹாஃபில் யாருக்கு தெரியும்? ஒரு 100, 200, 300, 400 இருப்பாங்களா? அல்லாஹு ஆலம். சகோதரர்களே, உங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்தது ஒருவரையாவது ஹாஃபிலாக மாத்துங்க. கூட்டிட்டு போற ஒரு ஆள்ல உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவானா இல்லையா சொர்க்கத்துக்கு? குறைஞ்சது ஒருவன். இந்த குர்ஆன் இல்லாட்டி நீங்க என்ன இந்த இடத்துல கொண்டு வச்சு எந்த பயான கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன யாருன்னு கணக்கெடுக்க மாட்டீங்க. குர்ஆன் தான் இந்த இடத்துல எங்களை உட்கார வச்சு, குர்ஆன் தான் எங்களை கண்ணியப்படுத்தியது, வேற ஒன்று கண்ணியப்படுத்தல. குர்ஆனை சுமந்தா அல்லாஹ் உங்களை இன்மையிலையும் கண்ணியப்படுத்துவான், மறுமையிலையும் கண்ணியப்படுத்துவான். படிக்க வைங்க, யாரும் வானாண்டு சொல்லல. படிக்க வைங்க, தாராளமா படிக்க வைங்க. டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, PhD ஆக்குங்க, ஏர்கிராஃப்ட் ஆக்குங்க.
டிராஃப்ட்மேன் ஆக்குங்க, ஆர்கிடெக்ட் ஆக்குங்க, ஸ்பெஷலிஸ்ட் முடிக்க வைங்க, பிஹெச்டி முடிக்க வைங்க, பிஏ, பிஎம்ஏ, பிகாம், என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் முடிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஹாஃபில் ஆக்குங்க, குர்ஆனை சுமக்க வைங்க. அவர் குர்ஆன், இவர் டாக்டர், டாக்டர் ஹாஃபில். ஆபரேஷன் செய்வான், குர்ஆன் ஓதி ஓதி ஆபரேஷன் செய்வார். மருந்து கொடுப்பார், சொல்லுவார் இந்த மருந்து குணமாக்காது, அல்லாஹ்ட நம்பிக்கையோட நீங்க குடிங்க, அல்லாஹ் குணப்படுத்துவான். இப்படிப்பட்ட டாக்டர்கள் தேவை. டாக்டர் ஹாஃபில் பைலட், ஹாஃபில் பைலட், பிளைட் ஓட்டட்டும் பரவாயில்ல. இருக்காங்க முஸ்லிம்கள் பிளைட் ஓட்டுறார்கள். அவன் என்ன ஓட்டுவான்? பிளைட் ஓட்ட போகல, பாட்டு படிச்சுட்டா பிளைட் ஓட்டுவான், குர்ஆனை ஓதி ஓதி பிளைட் ஓட்டுவான். அல்லாஹ் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ப்பான். இந்த கொஞ்ச நாளையிலேயே 5-6 பிளைட் தலகுகளா பிறண்டுட்டு, டெல்டான்றான், அதுன்றான், இதுன்றான், எல்லாம் பிறண்டு போய்தேன். ஆரம்பமே சரியில்லையே. போய் பிளைட்டுக்குள்ள ஏற போகலையோ மியூசிக். கொஞ்ச நேரத்தால வருவா, என்னத்தை எடுத்துட்டு வருவா? எஸ்கியூஸ் மீ சார், வாட் டு யூ வாண்ட் சார்? ஆல்கஹால். நாங்க தோ தாடியோடையும் தொப்பியோடையும் இங்க ஜுப்பாவையும் போட்டுக்கிட்டு அல்லாமா குள்ளி மாறி உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்துல மனைவி, அங்கால தாத்தா. இந்த முறை எனக்கு நடந்தது. கேட்கிறாள், சாராயம் வேணுமான்னு கேட்கிறாள். இந்த பிளைட்ல போனா இது வெடிச்சா நம்மளும் சேர்ந்து இல்லையா மௌத்தாகணும்? எப்படி ஈமான பாதுகாக்கிறது? கஷ்டமான காலம். குர்ஆனை கொடுங்க சகோதரர்களே, ஹதீஸ கொடுங்க சகோதரர்களே, உலமாக்களை உருவாக்குங்க சகோதரர்களே. நீங்க கபர்ல சந்தோஷமா இருப்பீங்க, உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க. பெண்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. உங்களோட காலம் இந்த ரமலான். பெட்டிசையும் கஞ்சையும் காய்ச்சி காய்ச்சி இஃப்தார் நேரத்தை நாசமாக்கிறாதீங்க. இவர் மாப்புல குர்ஆன் ஓதுற, அங்க பார்த்தா அந்த பொம்புல பாவம். பாங்கு சொல்லும் வரைக்கும் அவ குசினியில. பாங்கு சொல்லக்கூடிய நேரம் கஞ்சி காய்ச்சிற நேரம் அல்ல, துவா கபூலாகிற நேரம் அது. பாங்கு சொல்றதுக்கு முன்னால மாப்புல, பொஞ்சாதி, இம்மா, வாப்பா, புள்ள எல்லாரும் சுஃப்ரால உட்கார்ந்துடணும் கையேந்தி. இன்னலி சாயிமி தஅவத்தன் லா துரத்து. நோன்பாளி கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். குறிப்பா நோன்பு துறக்கிற நேரம். இப்ப இந்த நேரம் பெட்டிசையும் சம்சாவையும் முட்டை கட்லட்டையும் பார்த்து கொண்டிருந்தா நோன்புட அநியாயம் சகோதரர்களே, அநியாயம். ஆகையால் அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா தஹஜ்ஜத் தொழுங்க, அதிகமா தராவி தொழுங்க. ஹஃப்ஸா நாயகி அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அதன் மூலமாகத்தான். ஆகையால் நம்முடைய ரமலானை அல்லாஹ்வை பயந்து முதலாவது ஆக முக்கியம் சொன்ன மாதிரி தௌபா செய்யணும். நாம இந்த நோன்பு வாரத்துக்கு முன்னால தௌபா செய்வோம், தௌபா செய்வோம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவங்களை விடுவோம், எல்லா நோன்பையும் பிடிப்போம், ஏழைகளுக்கு சதக்கா கொடுப்போம், ஜகாத் கொடுப்போம். குறிப்பாக இந்த அக்கரப்பத்து ஜகாத் நிதியம் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் முயற்சியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறையா நிகழ்ச்சி வைக்க இருந்தாலும் இதுல நான் சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன். யாரு அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்கலையோ, அல்லாஹ் அந்த தங்கத்தை வெள்ளி எல்லாம் எடுத்து நரக நெருப்புல காய்ச்சி முதுகுல சூடு போடுவானா. என்னடா வந்தத்துல இருந்து பயமுழுத்தாடிக்கிட்டே இருக்கிறார் யோசிக்காதீங்க. குர்ஆன்ல உள்ளத சொல்றேன், குர்ஆன்ல உள்ளத சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? குர்ஆன்ல பிரட்டி பாருங்க. அல்லதீன யக்னிஸூன الذهب والفضة. அல்லாஹ் சொல்றான், சேர்த்து வைக்காம எனக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிறியா? அயன் பாக்ஸ் மாதிரி அயன் பண்ணுவானாம் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானா. ஆகையால கொடுங்க, ஏழைகள் பாவம், அவங்களும் வாழணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்தது நாங்க புறக்க போகல ஒன்றும் கொண்டறல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். பொம்பளையிலே 100 பவுன் நகையை எண்ணி எண்ணி பார்த்துட்டு காலத்தை கழிச்சிடாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தானா ஜனாசா என்ன தெரியுமா செஞ்சான்? காது பூ கலண்டு வரல. பொம்பளையில் கவனமா கேளுங்க. நீங்க 15 பவுன் 20 பவுன்ல சவடியை தூக்கி தூக்கி பாக்குற, இதை போட்டா தான் கல்யாண வீட்டுல மதிப்பாவாம். நகை இல்லையா, மாப்பிள்ளை இருந்து முடிஞ்சு எனக்கு இல்ல நான் போக மாட்டேன், நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். உன்னை யாரு பார்க்க போறா? நீ நகை போட்டா என்ன, போடாட்டி என்ன? நீ அலங்கரிச்சிட்டு போற ஆளா? முதலாவது நீ மறைஞ்சு போக வேண்டிய ஆள். நீ அலங்காரத்தை காட்டு மாப்பிள்ளை கிட்ட. 100 பவுன் இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு மாப்பிள்ளைக்கு முன்னால நில்லு. அதுக்கு உனக்கு எல்லா அனுமதியும் இருக்குது. உண்ட வாப்பாட்ட, உண்ட தம்பி கிட்ட, நானா கிட்ட அழகா உடுத்து காட்டு, பிரச்சனை இல்லை. மகரமான ஆண்கள்கிட்ட ரோட்டால போக்குல மட்டும் 50 பவுன் நகை, ஊட்டுல ஊத்த உடுப்பு. சகோதரிகளே கவனமா கேளுங்க. ஒரு பொம்பளை மௌத்தா போனா காதுல உள்ள காதுப்பு தோடு
கலண்டு வரல. குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? காதை வெட்டி காது கலட்டி எடுத்தான். எப்படி மிருகம் உலகத்துல வாழுது. சட்டம் என்ன? கலண்டு வராட்டி ஜனாசாவை அப்படி அடக்கிறதன். ஒரு பவுனும் இருக்காது, அது ஒரு அரை பவுன், காப்பவுன். அந்த காப்பவுன் காதுப்பே விடாத சமூகம் உங்களோட நகையை தருமா? உங்களோட கபர்ல வைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. எதெல்லாம் கொடுக்கிறியோ அதெல்லாம் உண்ட கபருக்கு வரும். ஆகையால் இந்த ரமதான் நன்மைகளை கொள்ளை கொள்ளக்கூடிய மாதம். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காத்தை விட வேகமா சதக்கா கொடுப்பாங்களாம் ரமதான். அஃதலு சதகா சதகத்துன் ஃபீ ரமலான். உலகத்துல கொடுக்கக்கூடிய சதக்காக்கள்ல ஆக சிறந்த சதக்கா, நன்மை கூடிய சதக்கா ரமலான்ல கொடுக்கிற சதக்கா. உங்கள்ட்ட இல்லையா? உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கு, உங்களோட கெப்பாசிட்டி 5000 ரூபாய் தான் இருக்குது. எனக்கு இந்த ரமலான்ல இதை மட்டும் தான் கொடுக்கலாம். 30 நாளும் அந்த 5000 ரூபாய் பிரிச்சு வைங்க. அப்படி இல்லையா, ஆக தேவையான ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுங்க. உங்களால எவ்வளவு ஏழுமோ ஒவ்வொரு நாளும் சதக்கா செஞ்சிடணும் ரமலான்ல. யாருக்கும் தெரியப்படாது. நம்மட வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியப்படாது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்னும் சில விஷயங்களை யோசிச்சுட்டு வந்தேன். இப்பயே 8:30 மணி ஆயிருச்சு. ஆகையால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறதுக்கு, நம்ம அவனோட நெருங்குறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு தந்திருக்கிறான். நாங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அந்த மீடியா பாவம், அவங்க தீனுல் இஸ்லாம் மிச்ச நாளா முயற்சி செஞ்சு 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 நானும் ஒரு 15 நாளா பாக்குறேன். இஜ்திமான்னு போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. கொழும்புக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க அக்கரபத்துல இஜ்திமாவாமே, அட்டுலுகமைக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க அக்கரபத்துல இஜ்திமாவாமே, வெளிகமைக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க. எல்லாம் நாட்டுக்கே தெரியும் இன்றைக்கு இங்க இஜ்திமான். அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. என்னத்துக்குண்டா சனத்தை கொஞ்சம் கூட்டணும், ஆக்களை எடுப்பிக்கணும், மக்களுக்கு தீன் போய் சேரணும். ஆகையால் அவங்களோட முயற்சி அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த ரமலான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த மஹல்லாவையும் கபூல் செய்யணும். ஒரு விருப்பமான ஒரு மஹல்லா, தீனுடைய காரியங்கள் எப்பயும் முன்னுக்கு நிப்பாங்க. என்னென்றாலும் ஓகே, மார்க்க விஷயத்துல மாஷா அல்லாஹ் இப்படியான நிர்வாகிகள் மஹல்லாக்களுக்கு வரணும். இந்த மஹல்லால இருந்து உலமாக்கள் உருவாகணும். இந்த ஊர்ல இருந்தே நல்ல நல்ல தாயிகள், நல்ல நல்ல இஹ்லாசுள்ள மக்கள் உருவாகணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நீ கபூல் செய்வாயாக, எல்லா ஆண்களையும் கபூல் செய்வாயாக, இமாம்களை கபூல் செய்வாயாக, இந்த ஏற்பாட்டு குழுவை கபூல் செய்வாயாக, நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், கண்ணியமான ரமலான் வருது யா அல்லாஹ், அந்த ரமலான்லையும் எங்களை பாவம் செய்ய வச்சிராத யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கண்ணியமான ரமலான்ல யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, அந்த நரக நெருப்பை எங்களால தாங்க முடியாது யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் நரகத்துல போட்டு எங்களை பத்த வச்சிராத யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, இந்த ரமலான்ல யார் யாரெல்லாம் நீ நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ அந்த கூட்டத்துல யா அல்லாஹ் எங்களை சேர்த்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான்ல யா அல்லாஹ் யார் யார் இதெல்லாம் உன்னுடைய அருள் மாரியை நீ பொழிவாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தியா அல்லாஹ். உலகத்துல எவ்வளோ காலம் வாழ்ந்தா ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.